திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 29 திருநகரப்படலம் பகுதி 2. மதுரையின் புறநகர் பகுதியில் விவசாயம் செழித்து வளர்கின்றது. அங்கே குளிர்ச்சி பொருந்திய வயல்களில் விளைந்திருக்கின்ற நெற்பயிர்களைக் கண்டவர்கள், இந்த நெற்பயிர்கள் கரும்புகளோ என்று சொல்லும்படி வளர்ந்து நிற்கின்றன. கரும்புகளோ அவை நெடிய கமுகு மரங்கள் என்று சொல்லும்படி பந்தி பந்தியாக இருக்கின்றன. கமுகு மரங்களோ அவை வளர்ந்த தென்னை மரங்கள் என்று சொல்லும்படி வளர்ந்திருக்கின்றன. அழகு பொருந்திய குலைகளை உடைய தென்னை மரங்களோ மேகம் என்ற பந்தலை தாங்கிக் கொண்டு நிற்கும்படி நாட்டிய ஸ்தம்பங்கள் போன்று ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. குளிர்ந்த மலர்ச்சோலைகள் இருக்கின்றன. இதில் இருக்கின்ற மரங்களிலிருந்து மலரும் மலர்கள், கொடியிலிருந்து மலரும் மலர்கள் இவையெல்லாம் மிகுந்த மணத்தினை வீசுகின்றன. எப்படி என்றால், முன்பு அங்கையர்கண் அம்மை இந்திரனை வென்று கொண்டு வந்த பஞ்ச தருக்கள் போல குளிர்ந்த மலர்ச்சோலைகள் மிகுந்த மணத்தினை வீசி மலர்களையும் கனிகளையும் விரும்பியவர்களுக்கு அளிக்கின்ற காட்சி தென்படுகின்றது. பஞ்ச தருக்கள் என்பவை சந்தனம், ஹரிச்சந்தனம், மந்தாரம், பாரிஜாதம், கற்பகம் என்பவைகள். தடாதகை பிராட்டியார் இந்திரனை வென்று அவனிடமிருந்து கவர்ந்து வந்த பொருள்களுள் இந்த பஞ்ச தருக்களும் இருக்கின்றன. ஒல் என்று ஒலிக்குறிப்பை உடைய கதிர் ஈன்ற நெற்பயிர்கள் புறத்தில் தழுவி உயர்ந்து தோன்றுகின்றன. கமுகு மரமானது மெல்லிய இலைகளை உடைய பசிய கொடிகளினால் அவற்றோடு கட்டுண்டு கிடக்கின்றது. எனவே பாக்கு மரத்தோடு நெற்பயிர்கள் உயர்ந்து நிற்க, நெற்பயிரோடு பாக்கு மரத்தை வெற்றிலை கொடி போன்ற கொடிகள் சுற்றி நிற்கின்ற இந்த தோற்றம் சிவபெருமானின் உற்சவ காலத்திலே தர்பை புல் கொண்டு கட்டப்பெற்ற துவஜஸ்தம்பத்தை கொடிமரத்தை போன்று இருக்கும். துவஜஸ்தம்பத்தில் தர்பைகள் கட்டப்பட்டிருக்கும், கயிறு இருக்கும். அதே போன்று கமுகு மரங்களில் நெற்பயிர்களே தர்பைகளாக இருக்க, வெற்றிலை முதலான கொடிகள் கயிறாக அமைந்திருக்கின்ற காட்சி கொடிமரத்தை நினைவூட்டுகின்றது. தடாகங்களில் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கின்றன. அதிலே இருக்கின்ற மதுவை உண்டு வண்டுகள் இசை பாடுகின்றன. இவ்வாறு மலர்ந்திருக்கின்ற தாமரை மலர்கள் மேல் செருந்திச் செடிகள் மதுவையும் மலர்களையும் சொரிகின்றன. இந்த காட்சி எப்படி இருக்கின்றது என்றால், தெய்வத்தன்மை உடைய வேதம் உணர்ந்த பிராமணர்கள் சிவந்த கைகளை விரித்து கொண்டு அவர்களினுடைய வாய் மந்திரங்களை சொல்ல, அவர்களது கையில் ஸ்வர்ணமும் அதை தத்தம் செய்ய நீரும் கொடுக்கின்றவர்களைப் போன்று இந்த காட்சி அமைந்திருக்கின்றது. சிவந்த தாமரை மலர்கள் மலர்ந்திருப்பது பிராமணர்களின் சிவந்த கைகள் மலர்ந்திருப்பதை போன்றும், அதிலே வண்டுகள் ரீங்காரம் செய்வது பிராமணர்களின் வாய் மந்திரங்களை சொல்வது போன்றும், இந்த தாமரை மலர் மேல் செருந்திச் செடிகள் மதுவையும் மலர்களையும் பொழிவது, செருந்திச் செடியின் மலர்கள் பொன்னிறமுடையவை. எனவே அந்த பிராமணர்களின் கையில் ஸ்வர்ணமும் அதை தத்தம் செய்ய நீர் போன்று செருந்திச் செடிகளின் மதுவும் ஒழுகுகின்றன. அரச அன்னமானது வாசம் வீசும் தாமரையாகிய படுக்கையில் தனது பெட்டை அன்னத்தோடு பொருந்தி மங்கள விவாகம் செய்ய, அதனை கண்டு தாமரை தடாகங்களாகிய பெண்கள் அலைகளாகிய வளையணிந்த கைகளால் நுண்ணிய நீர்த்துளிகளாகிய முத்துக்கள் நெருங்கிய பசிய இலையாகிய மரகதத்தட்டால் நீராஞ்சனம் செய்வது போல் இருக்கின்றன. தாமரை மலராகிய ஆசனத்தில் அரச அன்னம் தன் பெடையுடன் மணமக்கள் போல வீற்றிருக்க, அப்போது தடாகமாகிய பெண் தன் அலையாகிய வளைக்கையால் தாமரை இலை என்ற மரகத தட்டில் வெண்முத்து என்ற நீரை கொண்டு ஆலாத்தி எடுக்கும் தோற்றம் போன்று தாமரை தடாகம் விளங்குகின்றது. இரும்பினை போன்று தோள்களை உடைய வேலையாட்கள் கரும்பு ஆலைகளிலே வேலை செய்கின்றார்கள். வேலையாட்கள் கொடுக்கின்ற கரும்புகளை கரும்பு ஆலையில் இருக்கின்ற எந்திரங்கள் இடி ஒலி போன்று நெரித்து சாற்றை பிழிகின்றன. அங்கே வண்டுகள் மொய்க்கின்றன. இது எப்படி இருக்கின்றது என்றால், யானை பாகர் கொடுக்கும் கரும்புகளை யானை ஒலியோடு முறித்து தின்று வண்டுகள் மொய்க்க சாற்றினை சிந்துவது போன்று இருக்கின்றது. பள்ளங்களிலே நீர்
தேங்கி இருக்கின்றது. அந்த நீரில் வெள்ளை நிறமுள்ள ஆண் அன்னம் அந்த நீரில் மூழ்கி எழுகின்றது. அப்படி எழும்போது அந்த அன்னத்தின் வெள்ளை நிற அன்னத்தின் சிறகுகளில் நீரில் இருக்கின்ற பாசி படர்ந்து இருக்கின்றது. எனவே அந்த நீரிலிருந்து மூழ்கி எழும்போது வெள்ளை நிற ஆண் அன்னமானது பசுமை நிறைந்த பாசி மூடிய நிறமுடைய அன்னமாக காட்சி தருகின்றது. அதை பார்த்த பெட்டை அன்னம் இது வேறொரு அன்னம் என்று நினைத்து அந்த பக்கம் திரும்பாமல் வேறு பக்கம் திரும்பி விடுகின்றது. அதை கண்ட ஆண் அன்னமானது தனது சிறகினை நன்றாக உதறி பழையபடி வெள்ளை நிறத்தோடு தன் பெட்டை முன் தோன்ற அந்த பெட்டை அன்னம் ஆண் அன்னம் மீது அன்பு கொண்டு அதனை தழுவிக்கொண்டு சேர்ந்திருக்கின்றது. சூரியனுடைய ஓர் உருளை உடைய தேரை இழுத்துச் செல்லும் குதிரைகள், இமைக்காத கண்களை உடைய குதிரைகள் தங்கள் நாக்கை நீட்டி சோலையில் இருக்கின்ற தளிர்களை உண்கின்றன. வஞ்சகமின்றி செய்கின்ற வேள்வியிலிருந்து எழுகின்ற புகையானது கற்பகச் சோலையை உடைய தேவர் நாட்டில் பறந்து பனியைப் போல தாமரை தடாகத்தை வாட்டுகின்றன என்று இதுவரை புறநகர் அடையாளங்களை அழகை வர்ணித்த ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இனி இடைநகர் வளத்தை கூறுகின்றார். புடை நிலம் என்பது மருத நிலம், அது விவசாய நிலம். இடைநகர் என்பது மதில் முதலானவை தொடங்கி ரத கஜ துரக பதாதிகளும் அவைகளுக்கு உரியவர்கள் இருக்கும் இடங்களும் ஆகும். இந்த இடைநகரம் மதிலை சூழ்ந்து இருக்கும் அகழி, அது சோமசுந்தர கடவுளின் திருவருளால் 7 கடல்களும் மதுரைப்பதியின் கண்ணே தர்ம வடிவமாகிய தீர்த்தமாகி வந்து அமைந்துள்ளதைக் கண்டு இவ்வுலகத்தின் புறக்கடலும் மதுரை மாநகருக்கு வந்து வெளியே தங்கியிருப்பது போன்று மதிலை சூழ்ந்த அகழி விளங்குகின்றது. 7 சமுத்திரங்கள் இருக்கின்றன. அதற்கப்புறம் சக்கரவாளகிரி இருக்கின்றது. அதற்கு அப்புறம் புறக்கடல் இருக்கின்றது என்பதனை நாம் கந்தபுராணம் அசுரகாண்டம் அண்டகோச படலத்திலே பார்த்திருக்கின்றோம். அந்த புறக்கடல் மதுரையை சூழ்ந்து அகழியாக வந்திருக்கின்றது என்றபடி அகழி தோற்றமளிக்கின்றது. மதில்களின் மேலே இயந்திரங்கள் இருக்கின்றன. ஆயுதங்களை எறிவதற்கு இயந்திரங்கள் இருக்கின்றன. அதே போன்று அந்த மதிலை சூழ்ந்து இருக்கின்ற அகழியிலும் அடிக்கடி மேல் எழுந்து துள்ளும் வாளை மீன்களும் தம் உறுப்புகளை விரித்து தவழுகின்ற ஆமைகளும் அந்த அகழியில் திரிகின்றன. எனவே மதிலின் மேலே இருக்கின்ற இயந்திரங்கள் போன்று அகழியிலும் வாள்களையும் கேடகங்களையும் கொண்டு பகைவரோடு போரிடுவதற்கு தயாராக இவைகள் இருப்பதை போன்று இருக்கின்றன. என்றால் வாளை மீன்கள் அவ்வாறு அடிக்கடி எழும்புகின்றன. அதே போன்று ஆமைகளும் மேலே எழுந்து தலை, கால், கைகளாகிய உறுப்புகளை பரப்பி மீண்டும் உள்ளே போகின்றது. இந்த அகழியில் கொடிய யமனை போன்று முதலைகள் இருக்கின்றன. இவ்வுலகத்தில் இருப்பவர்கள் எத்தன்மை உடையவர்களாக இருந்தாலும் இந்த அகழியில் விழுந்துவிட்டால் நிச்சயமாக கரை சேர மாட்டார்கள். எப்படி என்றால், இளந்திங்களை அணிந்த பரமசிவனுக்கு சமமாக சில தேவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைப்பவர்கள் எப்படி இருள் நரகத்திலிருந்து கரையேற மாட்டார்களோ அதே போன்று இந்த அகழியில் விழுந்தவர்களும் நிச்சயமாக கரையேற மாட்டார்கள். யமன் இவன் வறியவன், வறுமை உடையவன் என்றோ செல்வமுடையவன் என்றோ தாரதமியம் பார்க்காமல் அவ்விருவர்களிடமும் ஒரே தன்மையனாய் நிற்பான். அதுபோன்று இந்த அகழியில் இருக்கின்ற முதலைகளும் தம் வாயில் அகப்பட்டவர்கள் எளியராக இருந்தாலும் வலிமை உடையவர்களாக இருந்தாலும் இம்முதலைகளிடமிருந்து தப்ப முடியாது. சுதந்திரமில்லாத பிரபஞ்சம் காரியப்படுகைக்கு சுதந்திர காரணனாகிய சுட்டுணர்வு இன்றி நின்ற இறைவனோடு சுட்டு உணர்வினை உடையவர்களாகவும் பிறப்பு இறப்புகளில் சுழலும் அயன் முதலியோர்களை சிவபெருமானுக்கு ஒப்ப மதிப்பவர்கள் அவர்கள் எவ்வகையராக இருந்தாலும் நரகத்தால் விழுங்கப்பட்டு கரையேற மாட்டார்கள். அதுபோன்று இந்த அகழியிலே விழுந்தவர்கள் முதலைகளால் விழுங்கப்பட்டு கரையேற மாட்டார்கள் என்று இத்திருப்பாடல் அமைகின்றது. இந்த அகழி மட்டுமல்ல, வைகை நதியும்
மதிலின் ஒரு பக்கத்தில் அகழியாக விளங்குகின்றது. இந்த வைகை நதி என்பது வேதமாகிய தமிழின் பெருமையை அறிந்து வேத நெறியோடு சைவ நெறியினையும் நிலை பெறச் செய்த வைகை நதி. எம்பெருமாட்டி உமையம்மையாரின் திருத்தலங்களிலிருந்து பொழிந்த ஞானப்பாலை உண்டவர் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார். குமிழம்பூ போன்ற நாசியினை உடையவர் உமாதேவியார். அந்த குமிழம்பூ பூத்தது ஒரு செந்தாமரையில் எனும்படி செந்தாமரை திருமுகம். அந்த செந்தாமரை திருமுகத்தை உடைய செந்தாமரை கொடியே பெருமாட்டியின் திருமேனி. அத்திருமேனியில் அரும்பிய கோங்கு போன்று திருத்தலங்கள். அத்திருத்தலங்கள் சொரிந்த திரு அமுது பரஞானம். அப்பரஞானத்தை திரு அமுதை தம் திருவாயால் மடுத்தவர் உண்டவர் எம்பிரான் திரு ஞானசம்பந்த பெருமான் அம்மை பொற்கிண்ணத்தில் கலந்து கொடுக்க உண்டு அருளியவர். அப்பரஞானமாகிய பால் திரு அமுதையே வேதத்தின் பயனாகிய திருப்பதிகமாக உமிழ்ந்தவர் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார். அப்படி அவர் அருளியது திருப்பாசுர திருப்பதிகம். அத்திருப்பதிகம் எழுதிய ஏடு வைகையிலே எதிர் சென்றது, நதியின் ஓட்டத்துக்கு எதிர் திசையில் சென்றது. அப்படி அந்த திரு ஏடு எதிர் திசையில் செல்லும்படி செய்தது வைகை திருநதி. அதனால் அந்த புனல்வாதத்தின் பயனாக சமணம் மதுரையில் இருந்து நீங்கியது. யாகம் முதலிய அறங்களின் வடிவாகிய வைதிகமும் அவ்வறங்களின் முதிர்ச்சியால் அடையும் பயனாகிய சைவமும் மதுரையிலே நிலை பெற்றது. எனவே வைதிகத்துடன் சைவத்தையும் நிலைநிறுத்திய அவ்வைகை நதி மதிலின் ஒரு புறம் அகழியாகவும் அமைகின்றது. இத்திருப்பதிகங்களின் உண்மைகளை உணர்ந்து ஆன்மாக்கள் பிறப்பு இறப்புகளிலிருந்து நீங்கி உய்யச் செய்வதால் அது அமிழ்தமாகின்றது. அப்படி வைகை நதி தனக்கு எதிர் திசையில் செலுத்திய அந்த ஏடு, அந்த ஏட்டில் எம்பிரான் திரு ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிய திருப்பதிகம் திருப்பாசுர திருப்பதிகம். வாழ்க அந்தணர் என்று ஆரம்பிக்கின்ற திருப்பதிகம். இதனை ஸ்ரீமத் தெய்வச்சேக்கிழார் சுவாமிகள் அருளிய பெரிய புராணத்தில் நாம் சிந்தித்திருக்கின்றோம். அன்ன குஞ்சுகளும் பெட்டை அன்னங்களும் ஆண் அன்னங்களும் பிரியாமல் வாசமாயிருக்கும்படியான தேனை உடையவைகளாகிய தாமரை மலர்கள் நிறைந்திருக்கும் அழகினால் பார்த்தவர்களினுடைய கண்களும் மனமும் வேறு பக்கம் திரும்பாவண்ணம் சிறைப்படுத்தும் மேன்மை கொண்டிருக்கின்ற நீர்நிலைகள், பக்ஷி ஜாதிகள் இடைவிடாது ஒலித்துக் கொண்டிருக்கும் குளிர்ச்சி பொருந்திய அகழி இத்தன்மையதாக இருக்கின்றது. இனி மதிலின் சிறப்பு சொல்லப்படுகின்றது. மதுரை மாநகருக்கு காவலாக இருக்கின்ற மதில் அது சோமசுந்தர கடவுளின் திருக்கையில் அணிந்த பாம்புதான். மதிலை மறைத்து நின்று மேகம் தவழ்ந்து செல்வது பாம்பு நெளிந்து செல்வது போன்று இருக்கும். ஒரு நகருக்கு 4 காவல்கள் இருக்க வேண்டும். மலை, காடு, நீர், மதில் என்று 4 காவல் அரண்கள் இருக்க வேண்டும். இந்த 4லே மதில் ஒரு காவல். மதுரை மாநகரத்தை பொறுத்தவரை எம்பிரான் சிவபெருமானின் திருக்கரத்தில் அணிந்திருக்கின்ற சர்ப கங்கணமே மதுரை நகர் மதிலாக இருக்கின்றது. வங்கிய சேகர பாண்டியன் பொருட்டு சிவபெருமான் வெளிப்பட்டு தனது திருக்கரத்தில் அணிந்திருக்கின்ற சர்ப கங்கணத்தால் மதுரை நகர் எல்லையை வரையறுத்து அருளினார். எனவே மதில் என்பது பெருமானின் திருக்கரத்தில் இருக்கின்ற நாகம். அந்த சர்பம் தோல் உரிப்பதற்காக உடல் நெளிவது, அம்மதிலின் மேலே மேகம் அசைவது அவ்வாறு தோற்றமளிக்கின்றது. இறைவனார் திரிபுரத்தை வெல்லுவதற்கு வில்லாக இருந்தது மேருமலை. இறைவனார் இங்கே பாண்டிய மன்னராக இருக்கின்றார். அவருக்கு இன்னும் ஏதாவது பகை அதனை வெல்லுவதற்கு உதவி புரிந்து அதனால் அவர் அருள் பெறலாம் என்று எண்ணி அந்த மேருமலையே மதிலின் வாயிலில் கோபுர வடிவாய் வந்து நிற்பது போன்று மதிலின் கோபுரங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.